நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மளிகை கடைக்காரரு, அவருக்கு 3 பசங்க. அவர் பேர் மணி, அவர் பொண்டாட்டி பேர் பார்வதி. அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்களையும் வச்சுக்கிட்டு அவரோட பொண்டாட்டியோட ஒரு மளிகை கடையை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு பையன் பிச்சைக்காரத்தனமாக கடைக்கு முன்னாடி நிற்கிறான். கடையை ஏற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது திடீர்னு கடைக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கானே, பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கானே, என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு, இந்தாப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. ஒரு 10 ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு பைசெல்லாம் வேணாம், எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்றான். இவர் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக ஒரு பன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு, இந்தாப்பா இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அந்த பண்ணை டக்குன்னு உடனே சாப்பிட்றான். மறுபடியும் இன்னொரு பண்ணை எடுத்து கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு, இந்தாப்பா இதை தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி குடிக்கும்போது அதை வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா சரிங்கய்யா நான் போகிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் பேர் பாபு. தம்பி உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. என் பேர் பாபுங்க ஐயான்றாப்புல. ஏன்பா உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா, ஏன் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பிறக்கும்போதே நான் எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல, அப்பா இறந்து 7 நாள் தான் ஆச்சு. அப்புறம் இப்போ எங்கப்பா போகிற, ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்காச்சும் போறியா? இல்லைங்கய்யா, நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எங்கேயாவது ஒரு வேலையை தேடிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் அங்கேயே கழுவிக்கிறேன், வயிற்ற கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அப்பா இறந்து 7 நாள் தான் ஆச்சு. அப்படிங்கும்போது அந்த மணிக்கு கண்ணே கலங்கிடுது. பாபு, நான் உன்னை என் கடையில் வச்சுக்கிறேன், நீ என் கூட வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு 3 பசங்க, ஆனால் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நீ என் கடையில் கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. உடனே அந்த பாபுவும் ஒத்துக்கிறாப்புல. சரி, நான் அப்பப்போ வெளியில் போவேன், அப்போ நீ தான் கடையெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீ சின்ன பையங்கிறதால சமயத்துக்கு நான் உன் கூடவே இருக்கேன், கொஞ்சம் பெரிய நான் உடனே நீ நான் வெளில போகிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சரிங்கய்யா, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு பொன்னாடி பார்வதி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. இவன் பேர் பாபு, சின்ன பையன், இவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, இறந்து போயிட்டாங்க. இனிமேட்டு நம்ம வீட்டில் தான் இருப்பான், நம்ம கூட தான் சாப்பாடு, நாளைக்கு காலையில் இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம மளிகை கடையில் தான் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட இவனுக்கு சட்டை கிட்ட எதுவும் இல்லை, நம்ம 3வது பையனோட சட்டை இவனுக்கு செட் ஆகும், அவனோட சட்டை எடுத்து கொடுத்துரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. இவனும் அதை வாங்கி போட்டுக்கிட்டு, நமக்கு தெய்வம் முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக அவன் பாட்டுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். எந்த சொல் பேச்சும் கேட்காம அவன் பாட்டுக்கு ஊதாரித்தனமாக சுத்த மாட்டான். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு திடீர்னு இந்த 1 மாதம் சம்பளம் முடிஞ்சிருது. 1 மாதம் முடிஞ்ச உடனே சம்பளம் முதலாளி, டேங்க வாடா, உனக்கு இன்னிலிருந்து மாத சம்பளம் 300 ரூபா, இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எனக்கு அந்த சம்பளம் வேணையா, எனக்கு வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, நான் எனக்கு தேவைப்படுறப்போ எனக்கு பைசான்னு எப்போ கேட்குறனோ அப்போ மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே ஒரு நாள் கடந்துருச்சு. கடந்து ஒரு 24-25 வயசில் அவன் இளைஞனவன் வந்துடுறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வரைக்கும் அவன் அந்த சம்பளத்தை வாங்கவே இல்லை. முதலாளி என்ன பண்ணுறாரு, அவனோட சம்பள காசை அப்படியே மாதம் எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு, இவனுக்கு எப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் என்ன பண்ணுறான், திடீர்னு ஒரு நாள் முதலாளி கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஒரு ஆசை, நான் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. உடனே ஏன்டா இங்கே இருக்க வேண்டியதானடா, எதுக்கடா சென்னையெல்லாம் போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லையா நான் இந்த விஜிபி கோல்டன் பீச்னு ஏதோ ஒன்று இருக்குதான், அதை போயிட்டு பார்த்து சுற்றிட்டு வரேன், எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒன்று. முதலாளி என்ன சொல்கிறாப்புல, உனக்கு இத்தனை வருஷத்தில் நீ இளைஞனாக வர்ற வரைக்கும் ஆசைன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டதில்லை, நீ இப்போது கேட்டுட்ட, அதனால் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கின்றா, சரி நீ தாராளமாக போயிட்டு வாடான்னு சொல்கிறாரு. ஆனால் அரை மனசோட தான், அவன் அனுப்பி வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கேளுப்பா நான் தரேன் அப்படின்றப்பல அவன் குறைஞ்ச அளவு போதுமான பணமாக வாங்கிட்டு நேராக மெட்ராஸ் போகிறான். ஸோ மெட்ராஸ் போனவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. எந்த ஒரு மெசேஜும் இல்லை, திருப்பி அவன் ஃபோனுக்குன்னு எதுவும் பண்ணல, வீட்டுக்கும் வரவே இல்லை. ஸோ வராததால் இவருக்கு கடுப்பாகுது. என்னடா அது
கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் பாபு பாபுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோமே, கடையில் வந்து ரொம்ப தங்கமாக வேலை பார்த்துட்டு இருந்தானே, இத்தனை வருஷமாக புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்தோமே, போனவன் திருப்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு நினச்சா இன்னி வரைக்குமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடையை சாத்திட்டு இவர் நேராக மெட்ராஸுக்கு போயிட்டு ஒரு வாரம் இவர் தேடி பார்க்குறாரு. ஆனால் அவன் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தெரிஞ்ச இடத்துல எல்லாத்திட்டையும் கேட்டு விசாரிக்க சொல்கிறாப்புல, அவங்களும் எல்லாரும் கையை விரிச்சிடுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி திருப்பி சோர்ந்து போய் இங்கிட்ட வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்ற கடைக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கடையில் வந்து வியாபாரம் இல்லை, நான் இந்த கடையை ஊற்றி மூடிட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்க போகிறேன், நீ வந்து எடுத்துக்கிறியா மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடையை அவர்கிட்ட கேட்கும்போது, நானே ஏற்கனவே சோகத்தில் இருக்கேன், என் புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்த பாபுவை அவனே காணோன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கேன், என்னையா நீ இது வேறு எதுவும் சொல்லிட்டு போது, பரவாயில்ல யோசிச்சு சொல்லு, எதுவாக இருந்தாலும் உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்றாங்க. அதே சமயம் வெளியூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, அதாவது வியாபார ரீதியாக அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் பேர் வந்து நாராயணன். அவரும் கடைக்கு திடீர்னு வந்துட்டு, நாராயணா நான் இந்த மாதிரி வந்து என் மச்சனை ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறான், அவனுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் புது புது பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணுறான், அதனால் நீ என்ன பண்ணுற, ஒரு பாத்திர கடை ஒன்று போட்டுரு ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. ஸோ இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இவருக்கு. ஏற்ற கடை ஃப்ரீயாக போகுது, அதே மாதிரி பாத்திர வியாபாரமும் வரப்போதாச்சு, நம்ம ஏன் மளிகை கடையிலே இருக்கணும், பாத்திர வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட கை காசுன்னு சொல்லி பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த மளிகை கடை தான் இருக்குது. ஆனால் காசுன்னு சொல்லி பார்த்தா பாபுவோட காசு தான் இத்தனை வருஷத்தில் சேர்த்து வச்சது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரி என்னதான் ஆனாலும் ஆகட்டும், பாபு தான் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவே இல்லையன்ட்டு என்ன பண்ணுறாப்புல, பொண்டாட்டிகிட்ட போயிட்டு கேட்குறாப்புல ஒரு ஐடியா, இந்த மாதிரி பாபுவோட காசு இருக்குது, அதை வச்சு ஏற்ற கடைக்காரன் வந்து காலி பண்ண போகிறான்றான், எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனோட மச்சனை வந்து பாத்திரம் வந்து புதுசாக தயாரிக்க போகிறானா, அதை வாங்கி கொண்டாந்து ஏற்ற கடையில் வச்சு விற்க போகிறேன், என்ன சொல்கிறேன் அப்படிங்கும்போது, எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் உத்தரவு கொடுத்துட்றாங்க. அதே போல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் அந்த பாத்திர கடையை வந்து ஆரம்பிக்கிறான். ஸோ பாத்திர கடையை வந்து இந்த பாபுவோட காசுலேயே போட்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாத்திர கடையிலே திடீர்னு வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக இறக்குறான். சோஃபா, கட்டில், பீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டமும் இறக்கி மொத்தமாக அப்படியே ஃபர்னிச்சர் மாதிரி வச்சு விற்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு அப்படியே அந்த வியாபாரம் பயங்கரமாக பெருகுது. அதை வச்சு நிறைய கடைகளை வந்து ஓப்பன் பண்ணுறான். இவனுக்கு வந்து 5-6 கடை கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிடுது. பயங்கர பெரிய அளவாகவும் ஆகிப்படுறான். திடீர்னு ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு நடத்த ஆரம்பித்தவன் இந்த காசை போட்டு ஆரம்பிச்சோன்னே அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிப்படுறான். அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் ஆகி போச்சு. ஒரு 5-6 கடைக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த மளிகை கடையில் தான் இவன் ஓனராக உட்காந்துருப்பான். மற்ற கடைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆளை தான் இன்சார்ஜாக போட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போது என்ன ஆகுதுன்னா, மளிகை கடையை திறந்துட்டு வழக்கம் போல் காலைல ஒரு 10 மணி வாக்கில் உட்காந்துருக்காப்புல வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு. அப்போ தூரத்தில் இருந்து ஒரு ஆள் வர்ற மாதிரி வந்து தெரியுது. நல்லா உத்து பார்க்கும்போது பாபுவா தெரியுது. உடனே இவருக்கு கண்ணில் கலங்கி, என்னடா அது நம்ம பாபுவா இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடையை விட்டு இறங்கி வெளில வந்து, பாபு என்னடா பண்ணுற, எப்படா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி தறியோ அழுகுறாப்புல. போங்க முதலாளி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. அப்போ தான் வந்து இவர் என்ன சொல்கிறாப்புல, ஏன்டா என்னடாச்சு, என்ன சொல்லு, மெட்ராஸுக்கு போனி ஏன் திருப்பி வரவே இல்லைங்கும்போது, இல்லை முதலாளி, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு, அதாவது ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணால் அவனை வந்து நான் அந்த பொண்ணை காப்பாற்ற போகும்போது யதார்த்தமாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவன் வந்து இறந்து போயிட்டான், அதனால் என்ன குற்றவாளியாக ஆக்கிட்டாங்க, நான் தான் அந்த பையனை கொண்டுட்டு பொண்ணை கெடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த பையன் பெரிய பணக்கார பையன், அதனால் என் மேலே கேஸ் விழுந்துருச்சு. இப்போ இத்தனை வருஷமாக நான் வந்து ஜெயிலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னடா சொல்கிற, இப்படியாடா, நீ நல்லா வந்தாடா, எனக்கு தெரியும்டா அப்படிங்கும்போது, சரிங்கயா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்கள்கிட்ட சின்ன வயசில் எப்படி வேலைக்கு சேர்ந்தனோ இப்பயும் அதே மாதிரியே தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இப்போவும் பசிக்குது, நீங்கள் இந்த தடவையும் சாப்பாடு போடுவீங்கன்னு நம்புறேங்கிறாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமாடா, வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு உடனே அவங்ககிட்ட திருப்பியும் வந்து சாப்பாடு கொடுக்குறப்பல நல்லா சாப்பிட்டுட்டு, ஐயா நான் கிளம்புறேன் ஏன் அப்படின்றாங்களா. பாபு எங்கடா போகிற, ஏன்டா இந்த என்னை விட்டுட்டு நீ போகிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வருது, இல்லையா நான் இல்லாதனால எப்படியும் உங்களை ஊரில் இருந்து தப்பாக பேசியிருப்பாங்க, நான் எங்கே போனாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு என்ன வேலையும் தரமாட்டேன்றாங்க, இந்த ஊர்லேயும் வந்து மதிக்க மாட்டாங்க, உங்களோட பேரும் கெட்டு போயிடும், எதுக்கே என்னால் வம்பு, நான் எத்தையாவது போயிட்டு என் காலத்தை மீதி இருக்கிற காலத்தை ஓட்டிக்கிறேன், நான் அந்த ஜெயிலே வந்து என்னோட இளமையும் தோற்று போச்சு, இப்போ 5-7-8 வருஷமாக என்ன ஜெயிலே தான் கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுகுறப்பல. டேய் போடா போ, இந்த முதலாளி விட்டுட்டு உனக்கு போகிறதுக்கு எப்படா மனசு வந்துச்சு, நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்கிறீங்க, ஆமாண்டா உனக்காக நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, அப்படியே போ,
அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சர் கடை, அந்த ஃபர்னிச்சர் கடையில் போய் உக்காந்துட்டு நீயே அந்த முதலாளி கல்லாப்பேட்டையில் உக்காந்து நீயே அந்த கடையை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதையை திரும்பி பார்க்க சொல்கிறாப்புல. கடையை திரும்பி பார்த்தா பாபு ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே இவனுக்கு செம்ம தூக்கி வாரி போடுது. என்ன முதலாளி சொல்கிறீங்க? ஆமாண்டா, இந்த வியாபாரத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அதில் உன்னோட பைசாவை தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அந்த பைசா எனக்கு சொந்தமானதே கிடையாது, இது எல்லாமே உனக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்க்குறேன். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணேன் அவ்வளோதான், என்னை கடங்காரனாக்கலான்னு பார்க்குறியா? நான் ஒரு காலமாக அதுக்கு அதிக அனுமதிக்கவே மாட்டேன். உன் காசு என்கிட்ட என்றைக்குமே இருக்கக்கூடாது, நீ என்றைக்குமே என் கூட தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட சொல்லும்போது, அந்த பையன்கிட்ட சொல்லும்போது முதலாளி ஓடி வந்து கட்டி பிடிச்சி செம்மையாக கதறி செம்மையாக அழுகுறானா. உடனே வந்து முதலாளியும் நான் ஒன்றை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்கும்போது, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேயா, மன்னிச்சிருங்கயா, நான் உங்கள் கூடயே இருக்கிறேயா, ஆனாலும் இத்தனை சொத்து எனக்கு தேவையே இல்லையா, இதில் பாதி உங்களால் வந்தது தான், அதனால் நீங்களும் இதில் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது இப்படியே வந்து 2 பேரும் கட்டி தழுவி வந்து அழுதுக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.